ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் என்று திருலோக சந்தாரி நாடு வருகிறார். இதுனா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி கூட வரேன். உக்கார் கீழே உக்கார் கீழே உக்கார்.
சுவாமி. சபா வணக்கம். வணக்கம் சாமி. 10 திங்கள் சுமந்து என்ன தாய் தந்தை யாருக்கும் வேதம் சாமி நாயனுக்கு போவாது வேலுக்கு போவாது மகமே தெரியுமா கருப்பு மட்டும் தெரியும் 10 திங்கள் சுமந்து இன்று எடுத்த தாய் தந்தை யாருக்கும் வேதம் சாஸ்திரம் கலிகானம் தத்துவம் இவை யாவும் சரிவரியாக கற்றுணர்ந்த இதோ சுமந்திருக்க தாய் தந்தைமார்களுக்கும் 1 கோடி வணக்கம். விஜயா, ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் எனது வயிறு சென்றுவிடும். அதனால் இது லட்சகன் கொடுத்த சாபம். இதை விளக்கமாக சொல்ல நேரம் போதாது. ஆகையினால் லட்சிகாபதியை சென்று கலைஞர் எங்கிருந்து பார்க்கணும் யாகம் ஒன்று செய்வது போல் என் யானை தரிசனத்தை அடைந்தேன். ஆகையினால் லட்சிகாபுரி சென்று சகோதரன் என்ன ஏது என்று விசாரிப்போம். லட்சிகாபுரி செல்வோமா? லட்சிகாபுரி தன்னை நாடி லட்சிகாபுரி வந்து சேர்ந்து விட்டோம். நீயோ சென்று எனது சகோதரன் தட்சிகனை பார்த்து உனது சகோதரன் நாரதன் வந்திருப்பதாக சகோதரா தட்சப்ராஜா சௌக்கியம் தானா சொல்ல பகோரமா யாகம் செய்ய ஆசனியாக கொண்டதென்ன தெரியவில்லை தன்னை தான் உரைத்தேன புகாரல்லி வரவன் புத்திய புகழுதேனே. சகோதரா, சகலவித ஆடை கொண்ட சாந்தகுணா லட்சிகா, நீயும் உன்னை சார்ந்தவரும் உறவினரும் யாவரும் சந்தோஷமா சௌக்கியமாக இருக்கிறீர்களா? என்ன யாகம் ஒன்று செய்வது போல் தெரிகிறது. எதற்காக இந்த யாகம் செய்கிறாய்? என்னிடத்தில் தெரிவித்தால் என்னால முடிஞ்ச ஏதாவது உதவி செய்கிறேன் சகோதரா. வரலாமா பாட்டா பார்த்தா எனக்கு அடிவயத்துல பெரு இடிவிலை போல் தெரிகிறது. அது மட்டுமா சொல்லி
ஆளு கிடையாது. அதேதான். இங்க நடக்கத்தை அங்க போய் சொல்லுவான். ஆமா. அங்க நடக்கத்தை இங்க போய் சொல்லுவான். எனக்கு தேவை ஒரு கலவம். எப்படி அது நான் கொடுத்த சாபம். ஆமாங்க. அது இவனை பார்த்தா சண்டை யாரா ஆறு பார்த்தா தந்தைன்னு பார்க்க மாட்டான். பார்க்க மாட்டான். அண்ணன் தம்பி என்றும் பார்க்க மாட்டான். பார்க்க மாட்டான். இவனுக்கு தேவை ஒரு ஒரே ஒரு கலவரம். அது மட்டுமா? ஆனால் இந்த சண்டையனை ஒரு சிங்கத்தை கண்டால் யானை எப்படி துடிக்கிறதோ அதே போல் உன்னை கண்டவரிலே எனக்கு அடிவேகப்பட்டது எனக்கு துடிக்கிறது. நான் தானா இப்படிப்பட்ட நடத்தி உள்ளேன் கண்ட கலகத்திற்கு நாயகனாய் நான் தானா உனக்கு அதிநாஸ்திகனாய் மதித்தாய் நான் தானே அறிய வண்ணம் நடத்தி நான் போய் வருகிறேன். சகோதரா, நான் தானே கழகத்திற்கு முதல்வன். என்னால் உனக்கு இல்லாத இடர் வர போகிறதா? என்னை கண்டதும் உனக்கு அடி வைத்து நெருங்கி நின்று விட்டதா? நான் தானே உன்னை அப்படி ஒழிக்க வகை தேடி யாகத்தை செய். யாகனா பண்ணு. நான் போய் வருகிறேன். சகோதரா நாரதா கொஞ்சம் நீ தழுவு செய்வார் கோவமே நீ கொண்டிடாதே. சகோதரா நாரதா கொஞ்சமும் நீ தழுவு செய்தார் கூறிவே இந்த வார்த்தை. கொஞ்சமும் சொல்லிட்டால் பார்க்க உருவாகும் சென்று
வந்து யாகம். ஓகே கேட்டு நம்முடைய தாத்தாடியை எனக்கு தான் ரெக்க கேள்வி பட்ட போடலாம் கேள்வி போடலாம் பகைப்பது சரியல்ல. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா சகோதரா? பத்தாக்கொல்லி பரமந்தன்னை அவரை சுற்றி பாதம் பணிந்து நிற்கும் பரமமூர்த்தியை நீ பகை கொள்வதோ உனக்கு போதாத காலம் என்று பேர் மட்டுமா? அது மட்டுமா? விட்ட ஜகதாலமெல்லாம் செல்லாதவனே. அவரை அழிப்ப நினைப்பதற்கு நடத்தானும் சகோதரா. அது மட்டுமல்ல, மகளை கொண்டு கால்விழுந்து மரியாதை செய்யவோ மன்னிப்பு கேட்டால் கோபம் குறையுமா? ஆத்திரம் தீருமா சகோதரா? மகளை கொடுத்து விட்டால் நினைக்கின்றாயா சகோதரா? இப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். அவர் எப்படிப்பட்டவர்? மனதில் நினைத்தால் சாணத்தில் யாகம் செய்வது யாகத்தை நிறுத்திவிடு சகோதரா.
சொல்றத கேளு, நல்லதுக்கு அதுதான் சொல்றியா? கல்லு வச்சுக்கிறான். நெருங்கிய சொந்தக்காரன் என்று சொந்தக்காரனை விட்டு போய் என் சகோதரனாகி விட்டேன். இதே வியாதி எவனா இருந்தா வச்சுக்கிறேன். ரத்தம் கசியும் காட்டுங்க. நெருங்கிய சொந்தக்காரனா இருப்பதால் உனக்கு இந்த சங்கதியை உரைத்தேன். நீ இருக்குமிடம் ஒரு ஆளை வைக்கிறேன். நீ சென்று வா. இந்த சங்கதியை வேறு ஒருவருக்கு தெரியப்படுத்தக்கூடாது. அப்படியே பரமானந்தம். கலகம் கிடைத்து விட்டது. கலைஞருந்தோம். இப்ப எங்க செல்ல வேண்டும்? கைலாயம். கைலாயங்கள் ஏய், வாங்க, நம்ம ஓய்வு போலாமா? வா, கைலாயம் போலாம். அரசர்வாதி பேரில் செல்லிய ஆசான் கோவில் சிறிய பிள்ளைகள் வாழும் இடத்திற்கு வெறுங்கையோடு பிள்ளைகளை வெறுங்கையோடு எப்படி வெறுங்கையோடு போவது என்று சிறிய கவலைப்பட்டேன். இப்பொழுது ஒரு தகவல் கிடைத்து விட்டது. இது இனிமேல் அரைக்கலாமா? அகலமா வணக்கம் தாத்தா. ஒரு பழகமாய் வாழ்ந்து சங்கரா சங்கரா போற்றி போற்றி ஞான சதுவரை முடிவே போற்றி சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி போற்றி கடிமலை முடிவே போற்றி எங்கள் நாயகனே உண்மை எங்கோமே தக்கனரே
அப்படியா? இதுதான் சங்கதி தாத்தா. நாரதா, நாரதா, நீ சொல்வதை நான் நம்ப மாட்டேன். என்னுடைய ஆபத்தில் அறிந்து சொல்கிறேன். சிறிது நேரம் இருப்பாய். நமச்சிவாய சொல்லு. நாரதா, நீ சொல்வதும் சரிதான். என்னை ஒழிப்பதற்கு மாமனார் யாகம் செய்கிறார். இந்த செய்தியை நான் உமாபாலிடம் தெரிவித்தால் கோபப்படுவார். அதனால் இந்த செய்தியை நீயே சொல்லிவிட்டு போ. இன்று அமரி உனது பாட்டி அழைக்கிறேன். பரமகடவுள் தனது மனைவியாகிய தாத்தானை அழைக்க